இது வந்து ஒரு பெரிய வலைப்பின்னல். ஆனா அவர்களும் பணம் வாங்கி கொண்டு எதுக்காவது அப்ரூவல் கொடுக்க சாத்தியக்கூறு இருக்கா? எல்லாத்துக்குமே சாத்தியக்கூறுகள் இருக்கு. மனிதர்கள் மேல பண்றாங்களா? சாத்தியக்கூறுகள் இருக்குது. தர நிர்ணய கட்டுப்பாட்டுக்கு உட்படாமல் அது மருந்து வெளியில் வந்து அதற்கான கட்டுப்பாடுகள் வந்து கம்மி. ஜெனரிக் மெடிசன் அப்படிங்கும்போது மருத்துவமனையில வேலை செய்யற டாக்டர் தான் வந்து பிரிஸ்கிரிப்ஷன் எழுதி கொடுக்குறாங்க. இப்போ அதே மருத்துவமனை வந்து பல அவுட்லெட்ஸ் வச்சிருக்காங்களே, அப்போ அது வந்து கான்ஃப்ளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இல்லையா? கண்டிப்பா அது கான்ஃப்ளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தான். ஆனால் நிறைய மருத்துவர்களுக்கு வந்து நிறைய கிஃப்ட் கொடுத்து இல்லைன்னா சலுகைகள் கொடுத்து வேற ஏதாவது விஷயங்கள் கொடுத்து தான் வந்து மருந்துகளை எழுத வைக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டும் இருக்கு. அப்படி வாங்குற டாக்டர்ஸ் வந்து சரியான மருந்து எழுதி கொடுப்பாங்களா? ஸோ அதனால் காலாவதியான மருந்தை வந்து நம்ம எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு ஏதோ சைடு எஃபெக்ட் வந்துடும், அது ஆகிடும், இப்படி ஆகிடும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. கெட்டு போகலை. தமிழ் எக்கனாமி நேயர்களுக்கு வணக்கம். நாம் தொடர்ந்து மக்களுடன் தொடர்பில் இருக்கின்ற துறைகள் பற்றியும் தொழில்கள் பற்றியும் விரிவாக பேசிட்டு வரோம். அப்படி இன்று வந்து பார்த்தீங்கன்னா மொத்த மருந்து வணிகத்தில் இருக்கிற மீனா குழும தலைவர் ஆலமு அவிச்சி அவர்களை தான் இன்னைக்கு சந்திக்க போகிறோம். அவர்கள் நிறுவன தலைவர் மட்டும் கிடையாது, மொத்த மருந்து வணிகர் சங்கத்தின் தலைவரும் ஆவார். அந்த வகையில் பல விஷயங்களை இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். வணக்கம் ஐயா. வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா. முதல்ல உங்களை பற்றி சொல்லிங்க. இந்த துறைக்கு நீங்கள் எப்படி வந்தீங்க? இது வந்து என்னுடைய தந்தையார் ஆரம்பித்த தொழில். இது இந்த மொத்த மருந்து வணிகம்ங்கிறது 1965 தந்தையார் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஒன் ஆஃப் த பயனியர்ஸ் இந்த ஃபீல்டில். ஸோ நான் வந்து இன்ஜினியரிங் பொறியியல் படிச்சுட்டு ஐடி துறையில் இருந்தேன். ஒரு 9 வருடங்கள் பல நாடுகளுக்கு சுற்றுப்பயணம் போயிட்டு அந்த மாதிரி ஐடி துறையில் ஒரு இடத்துல இருந்தேன். அப்போது குடும்பத்தில் வந்து வர்த்தக ரீதியாக எல்லாத்தையும் பிரிச்சுக்கணும், குடும்ப பிரிவினை. அந்த பீரியடில் சரி நம்ம வந்து இந்த தந்தையார் செய்த தொழிலுக்கே செல்வோம் அப்படின்றதுக்காக இந்த தொழிலை எடுத்தேன். 1999 இந்த தொழிலில் இருக்கிறேன். அப்போ பழமையும் புதுமையும் சேர்ந்து ஒரு தொழிலை உருவாக்கிருக்கீங்க. ஆமாம் ஆமாம். உங்கள் அப்பா காலத்தில் எவ்வளோ பெரிய தொழிலாக இருந்தது, இப்போ நீங்கள் எவ்வளோ பெருசாக அதை மாற்றிருக்கீங்க? அப்பா காலத்தில் ஒரு 2 கோடி ஆண்டு விற்பனை வந்து 2 கோடிங்கிற லெவலில் இருந்தது. அதை ஒரு பன்மடங்கு அதிகமாக, ஒரு 100 மடங்கு கூட அதிகமாக இன்னைக்கு இந்த நிறுவனத்தை நடத்திட்டு இருக்கோம். இப்போ ஐடி வரும்போது நீங்கள் அதில் வந்திருக்கீங்க. ஏன்னா நீங்கள் சொன்ன காலகட்டத்தில் தான் ஐடி பெரிய அளவில் வளர்ச்சி அடைஞ்சது. நீங்கள் 99 இங்கே வந்துட்டாலும் 2000 ஆரம்பங்களில் ஐடி வந்து பெருசாக வந்துட்டு இருந்தது. அப்போ ஒரு கவர்ச்சி அது மேலே உங்களுக்கு தொடர்ந்து இருந்தது தான் நீங்கள் வந்ததுக்கப்புறமும்? நான் சின்ன வயசுலேருந்தே, நான் பிறந்ததுலேருந்தே இந்த தொழிலில் அப்பா இருந்ததுனால நான் சின்ன வயசுலேருந்தே இந்த மருந்து தொழில்களுக்குள்ள, இன்னும் சொல்லப்போனால் போனிசான் கேஸுகளுக்கு நடுவில் தான் நான் விளையாடி இருக்கேன். ஸோ அந்த மாதிரி எனக்கு வந்து ரத்தத்திலே ஊர் இருக்குன்னு அந்த மருந்து மொத்த மருந்து வணிக தொழில். ஸோ அதனால் என்னால் வந்து இயல்பாக இந்த மருந்து தொழிலை பண்ண முடியுது மற்ற தொழில்களை விட. நான் நிறைய தொழில் பண்ணியிருக்கேன், நிறைய தொழிலில் ஃபெயிலியரை சந்திச்சிருக்கேன், தோல்வியை சந்திச்சிருக்கேன். இருந்தாலும் அந்த மருத்துவ தொழிலில் வந்து எனக்கு இப்போ நீங்கள் அந்த தொழில் ரீதியாக இந்த மருந்து தொழில் எப்படி இயங்குதுன்னு சொல்ல முடியுமா? இது வந்து ஒரு தனி மனிதரோ இல்லை ஒரு மருத்துவர் எழுதி கொடுத்ததுனால மட்டுமோ, இல்லை ஒரு மருந்து கம்பெனி வந்து உருவாக்குறதுனாலையோ இந்த மருந்து வந்து உட்கொள்ளும். இது வந்து ஒரு பெரிய வலைப்பின்னல். இந்த வலைப்பின்னல் சரியாக புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இந்த தொழில் வந்து எப்படி இயங்குது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். இப்போ வந்து ஒரு மருந்து உருவாகிறது அப்படின்னாக்க அந்த மருந்தை வந்து ஒரு பரிசோதனை பண்ணி பார்க்கணும். இப்போ ஒரு புதுசாக ஒரு மருந்தை உருவாக்குறாங்க, ஒரு எயில்மெண்ட், ஒரு நோய்க்கான மருந்தை உருவாக்குறாங்க அப்படின்னா அது வந்து ஒரு நிறுவனம், மருந்து நிறுவனம் வந்து அதுக்கு வந்து ஒரு டிபார்ட்மெண்ட் வச்சுருக்கணும். ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் அப்படிங்கிற ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கணும். அந்த துறை சார்ந்து சயின்டிஸ்ட்ஸ் இருப்பாங்க, அறிவியலாளர்கள் இருப்பாங்க. அவங்க வந்து அந்த மருந்தை சயின்டிஃபிக்காக உருவாக்குவாங்க. உருவாக்கினோன்னா அந்த மருந்தை வந்து பரிசோதித்து பார்க்குறதுக்கு அவங்க வந்து அந்த காலத்தில் வந்து எலி, முயல் அந்த மாதிரியான லிவிங் பீயிங்ஸை பயன்படுத்தினாங்க. அதுக்கப்புறம் இப்போ வந்து அதுக்கு வந்து வதை சட்டம் இருக்குது, மிருக வதை சட்டம். ஸோ அதனால் வந்து அதை பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிறதுனால அதே மாதிரியான லிவிங் ஆர்கானிசம் உருவாக்குவாங்க. அந்த மாதிரி ஒரு மேமல்னால் அந்த மேமலுக்கு உள்ள லிவிங் ஆர்கானிசம் உருவாக்கி அதன் மேலே அந்த பரிசோதனையை நடத்தி இது 90% வெற்றிகரமாக ஆனதுக்கப்புறம் அதை வந்து நம்ம மிருகங்களுக்கு அதை வந்து ட்ரை பண்ணுவாங்க. மிருகங்கள் மேலே போடுறாங்க, அதுக்கும் வந்து வதை தடுப்பு சட்டம் இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க. ஆனால் சமீபத்தில் வந்த ஒரு சீரியலில் கூட வந்து பார்த்திங்கன்னா மனிதர்கள் மேலே வந்து அதை செலுத்தி டெஸ்ட் பண்ணுற மாதிரி காட்டுறாங்க. மனிதர்கள் மேலே பண்ணுறாங்களா? சில மனிதர்கள் வந்து இதுக்கு வந்து ரெஜிஸ்டர் பண்ணுவாங்க. நாங்கள் எங்களையே தயாராக ஆக்கிக்கிறோம், இந்த ஆய்வை எங்கள் மேலே நடத்தலாம் அப்படிங்கிற அவங்களுடைய ஃபுல் கன்சென்ட் இருந்தால் மட்டும்தான்
மனிதர்கள் கிட்ட அந்த ஆய்வை மேற்கொள்ள முடியும். நான் வந்து சில ரிப்போர்ட்ஸ்லாம் பார்த்துருக்கேன். ஆப்பிரிக்கா போன்ற நாடுகளில், இந்தியாவிலையும் வந்து பார்த்தீங்கன்னா வட இந்தியாக்களில் பல இடங்களில் வந்து இந்த மாதிரி நடத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கோம். அப்போ வெறும் ஒரு கையெழுத்து மட்டும் வாங்கிட்டு நடத்திட முடியாது, அதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்க தானே செய்யுது. சாத்தியக்கூறுகள் இருக்குதுங்கிறதுக்காகவே அது குற்றம் என்ன சொல்ல முடியாது. இதுக்கு வந்து நிறைய சட்ட விதிமுறைகள் இருக்குது. அதையெல்லாம் தாண்டி தான் இதை பண்ணணும். யார் ஒருத்தர் எனக்கு தெரியாமல் என்னுடைய கன்சென்ட்டை வாங்கிட்டாங்க அப்படின்னு பதிவு பண்ணால் இது இமீடியட்டாக கிரிமினல் குற்றம் ஆகிடும். ஸோ அப்போ இவ்வளவு பல லட்சம் ரூபாய், பல கோடிக்கணக்கான ரூபாய்கள் போட்டு ஆராய்ச்சி செய்கிற நிறுவனம் வந்து உடனடியாக மூடப்படக்கூடிய அபாயம் இருக்கிறதுனால அவங்களால இந்த மாதிரியான ஒரு ரிஸ்க் எல்லாம் எடுக்க முடியாது. இப்போ நம்ம டெஸ்டிங் வரைக்கும் வந்துட்டோம், அதுக்கப்புறம் என்ன நடக்கும் இந்த தொழிலில்? இந்த டெஸ்ட் பண்ண மெடிசினை வந்து ஒரு பேட்டன்ட்டுக்கு அப்ளை பண்ணுவாங்க. ஸோ இந்த பேட்டன்ட் வந்து அதை அப்ரூவ் பண்ணணும். அதில் அவங்க நிறைய விதிமுறைகள் வச்சுருப்பாங்க. அந்த விதிமுறைகளுக்கு உட்பட்டு அந்த மருந்து இருந்துச்சுன்னா அந்த மருந்தை வெளியிட அனுமதிப்பாங்க. அந்த வெளியிட அனுமதித்த உடனே அது டாக்டர்கிட்ட அந்த பரிந்துரைகள் வரும். இந்த மாதிரியான மருந்துகள் வந்திருக்கு அப்படிங்கிறது. அதுக்கு பேர் ஸ்டடி மெட்டீரியல்னு சொல்லுவாங்க. அந்த ஸ்டடி மெட்டீரியலை மருத்துவர்கள் இருப்பாங்க, ஆராய்ச்சி மருத்துவர்கள் இருப்பாங்க, டெஸ்டிங் மருத்துவர்கள் இருப்பாங்க. அவங்க எல்லாருமே வந்து இந்த ரிப்போர்ட்டை பார்த்துட்டு, ஸ்டடி மெட்டீரியலை பார்த்துட்டு இது ஓகே, இதை வந்து நம்ம வந்து பரிந்துரை பண்ணலாம் அப்படின்னு அவங்க வந்து அதுக்கு வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷனில் அப்ரூவல் வாங்கணும். அது போக ஒவ்வொரு நாட்டுக்கும் தனித்தனி இருக்கு. இங்க வந்து MCI அப்படின்னு ஒரு மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியா. ஸோ அந்த MCI பரிந்துரையின்படி தான் அந்த மருந்தை வந்து மார்க்கெட்டுக்கு கொண்டு வர முடியும். இப்போ நீங்க சொன்ன இந்த கட்டமைப்புல எல்லாமே வந்து மனிதர்கள் தான், ஆனா அவர்களும் பணம் வாங்கி கொண்டு எதுக்காவது அப்ரூவல் கொடுக்க சாத்தியக்கூறு இருக்கா? எல்லாத்துக்குமே சாத்தியக்கூறுகள் இருக்கு. இப்போ ஒருத்தர் கொலை பண்றதுக்கும் நமக்கு சாத்தியக்கூறுகள் இருக்கு. அதுக்காக அவர் கொலை பண்ணிடுவாருன்னு சொல்ல முடியாது. அரசு ரீதியான இருக்கிற கட்டமைப்பில் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து ஒரு டியூ டிலிஜென்ஸில் தான் ஆப்ரேட் பண்ணுவாங்க. தன்னுடைய மனச்சான்றின்படி தான் வேலை பார்ப்பாங்க. எங்களுக்குமே வந்து ட்ரக் லைசன்ஸ் இஷ்யூ பண்ணும்போது நீங்கள் வந்து யூ ஹேவ் டு ஆக்ட் வித் டியூ டிலிஜென்ஸ்ன்னு தான் சொல்லுவாங்க. மனச்சான்றின்படி தான் நம்ம வேலை செய்யணும். ஸோ எல்லாருக்குமே வந்து அந்த ஒரு குறிப்பிட்ட மனசாட்சிப்படி வேலை செய்தால் தான் இந்த துறையில் இது மற்ற தொழில் மாதிரி கிடையாது. என்னதான் பணம்ங்கிறது தான் நம்மளுடைய கடைசி இலக்காக இருந்தாலும் கூட இதில் வந்து ஒரு மனச்சான்றின்படி வேலை பார்க்க வேண்டிய கட்டாயம் இருக்குது. ஏன்னா இது வந்து நம்ம நிறைய உயிர்களோட அன்றாடம் தொடர்பில் இருக்கிறோம். உயிரை காப்பாற்ற வேண்டிய நிர்பந்தங்கள் நமக்கு பல நேரங்கள் இதில் ஏற்படுது. சார், நீங்கள் வந்து அப்ரூவல் வரைக்கும் வந்துட்டீங்க, இப்போ கண்ட்ரிக்குள்ளே வந்துட்டீங்க, அதுக்கப்புறம் எப்படி இது வந்து ஒரு மேனுஃபேக்சரர் வந்து இதுக்கு வந்து ஒரு லைசன்ஸ் எடுக்கணும், உரிமம் பெறணும். அந்த உரிமத்துக்கு வந்து சென்ட்ரல் ஸ்டேட்டுன்னு 2 டிபார்ட்மெண்ட் இருக்குது. சென்ட்ரல் பரிந்துரை பண்ணுற மருந்துகளை ஸ்டேட் மருந்து கட்டுப்பாட்டுத்துறை வந்து அதற்கு அனுமதி வழங்கும். அந்த உரிமம் பெற்று அதை உற்பத்தி செய்யணும். இந்த உற்பத்தி செஞ்ச உடனே அந்த ஒவ்வொரு தொகுதிக்கும் ஒரு குறிப்பிட்ட சாம்பிள் எடுத்து நம்ம அந்த மருந்து கட்டுப்பாட்டுத்துறைக்கு கொடுக்கணும். அல்லது நம்ம தனியார் மருந்து பரிசோதனை பண்ணுற இடத்துல அதை சோதனை பண்ணி கரெக்டாக இருக்குது இந்த மருந்து அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் அதை மார்க்கெட்டுக்கு அனுப்புவாங்க. ஸோ அதை மார்க்கெட்டுக்கு வரும்போது ஒரு சப்ளை செயின் ஹேண்டில் பண்ணுவாங்க. ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் ஒரு C&F இருப்பாங்க, அதுக்கப்புறம் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் இருப்பாங்க, அதுக்கப்புறம் ரீட்டைலர்ஸ் இருப்பாங்க. ரீட்டைலர்ஸ்டேருந்து நீங்கள் வாங்குவீங்க. இந்த ரீட்டைலர்ஸ் கிட்ட வரும்போது நம்ம இந்த பரிந்துரை மருந்து ப்ரிஸ்கிரிப்ஷன் சொல்லுவோம். இந்த மருந்து பரிந்துரை சீட் இருந்தால் தான் மருந்து வந்து உங்களுக்கு வழங்கப்படும். ஸோ அதுக்கு வந்து டாக்டர்கிட்ட இதே மருந்து நிறுவனங்கள் வந்து டாக்டர்கிட்ட போய் எங்களுடைய மருந்தை பரிந்துரை பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அதாவது நம்ம அந்த ஸ்டேட்டுக்குள்ள வந்ததுக்கப்புறம் எல்லாமே மற்ற தொழில் மாதிரி ஆயிடுது. டிஸ்ட்ரிபியூட்டர் ஆயிடுது, அப்புறம் ரீட்டைலர், அப்புறம் அங்கிருந்து ரீட்டைலர் வந்து டாக்டர் கிட்ட விநியோகம் பண்றாங்கன்னு ஆயிடுது. அந்த ஒரு கிரே ஏரியா இருக்கு. ஏன்னா அதுல தான் தொழில் வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறதையும் நான் புரிஞ்சுக்கிறேன், தமிழர்களுக்கு சொல்றேன். ஏன்னா ஒரு மருந்து வந்து உரிமம் பெற்று விட்டது அப்படின்னா அந்த மருந்து நிறுவனத்தை வந்து மேனுஃபேக்சர் போய் அணுகி அந்த மருந்தை வந்து தயாரிக்கணும். அந்த அளவுல நான் புரிஞ்சுக்கிட்டது கரெக்டா? இல்ல, மருந்து நிறுவனங்கள் வந்து அவங்களே உற்பத்தி பண்ற ஃபெசிலிட்டி வச்சிருந்தாங்கன்னா அவங்களே தயாரிச்சிருவாங்க. சப்போஸ் அவங்க கிட்ட அந்த ஃபெசிலிட்டி இல்லை அப்படின்னா அவங்க ஒரு தேர்ட் பார்ட்டி கான்ட்ராக்டர்கிட்ட கொடுத்து அதை வாங்கும் போதும் அந்த ஒவ்வொரு பேட்சுக்கும் நான் சொன்ன மாதிரி சாம்பிள் அனுப்பி அந்த டெஸ்டிங் ரிப்போர்ட் லேபில் வந்து டெஸ்டிங் ரிப்போர்ட் வாங்கி தான். அதாவது இப்போ நமக்கு வந்து ஒரு மருந்து வந்து தயாரிக்கலாம், நல்லா இது மனிதர்களுக்கு ஏற்றது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அப்ரூவல் வந்துருச்சு. அது வந்து அந்த நிறுவனம் வாங்கி வச்சிருக்கு, யாரு மருந்து கண்டுபிடிச்ச நிறுவனம் வாங்கி வச்சிருக்கு. இப்போ நான் ஒரு மேனுஃபேக்சரர், அது வந்து அந்த பேட்டன்ட் முடிகிற வரைக்கும் யாரும் வாங்க முடியாது. ஆனா அவங்க பேட்டன்ட் வச்சிருக்காங்க, இப்படி ஒரு மருந்து இருக்குன்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன்னா நான் ஒரு மேனுஃபேக்சரரா அவங்கள போய் அணுகலாம். அந்த அவங்க பேட்டன்ட் வந்து அவங்க உரிமம் கொடுத்தாங்கன்னா நம்மளும் அதை பண்ணலாம். அது வந்து இப்போ இந்த WHO ஆர்கனைசேஷன்லேருந்து ஒரு இந்த பேட்டன்ட் ரைட்ஸுக்கு ஒரு இது பண்ணியிருக்கிறாங்க. அது ஒரு 2 வருஷம்
அல்லது 3 வருஷம் வந்து அந்த கண்டுபிடித்த நிறுவனத்திற்கு தான் உரிமை, வேற யாருக்கும் அந்த உரிமம் கிடையாது. ஸோ அந்த உரிமம் முடிகிற நாள்ல இருந்து அது வந்து பொது உடைமையாக்கப்பட்டுரும். ஸோ எல்லாருமே அதற்கு உரிமம் பெற்று அதை உற்பத்தி பண்ணி மார்க்கெட்ல சந்தை முன்னாடி உற்பத்தியாளர்கள் அவர்களை அணுகி அதுக்கான பர்மிஷனை கேட்கணும். சரி 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 ஓகே. இப்போ டிஸ்ட்ரிபியூஷன் லெவலுக்கு வந்துட்டோம். இப்போ மற்ற தொழில்களில் வந்து நமக்கு டிஸ்கவுண்ட் நிறையா கொடுப்பாங்க. இப்போ இந்த தொழிலில் வந்து மனசாட்சிப்படி நம்ம வேலை செய்யணும்னு சொல்லிட்டோம். ஏன்னா மக்களோட உயிருடன் இது தொடர்புடையது. நமக்கு இந்த தொழிலும் லாபம் நோக்கமின்றி மனசாட்சிப்படி நடக்குதா இல்லைன்னா லாபத்துடன் தான் நடக்குதா? இல்லை, இது ஒரு தொழில் அப்படின்னு சொல்லிட்டாலே அதில் வந்து ஒரு லாப நோக்கம்ங்கிறது கண்டிப்பாக இருக்கும். இதில் வந்து என்னென்னா மற்ற தொழில்களுக்கும் இந்த தொழிலுக்கும் என்ன வித்தியாசம்னு கேட்டிங்கன்னா, மற்ற தொழில்களில் வந்து லாபத்தை எப்படி வேணாலும் மாற்றி வச்சுக்கலாம். பட் இதில் வந்து என்னென்னா இது கவர்மெண்ட் வந்து கண்ட்ரோல்டு. ஏன்னா இது வந்து மனிதர்களுடைய உயிர் காப்பதற்கான ஒரு தொழில் அப்படிங்கிறதுனால கவர்மெண்ட் என்ன பண்ணுதுன்னா இதுக்கு வந்து ஒரு டிபிசிஓ அப்படின்னு சொல்லி ஒரு கண்ட்ரோல் வச்சிருக்கு, ஒரு கட்டமைப்பு. அது என்னன்னா ட்ரக் பிரைஸ் கண்ட்ரோல் ஆர்டர் அப்படிங்கிற ஒரு கட்டமைப்பை ஏற்படுத்தியிருக்கு. அது என்ன பண்ணுதுன்னா அந்த டிபிசிஓ வந்து ஒவ்வொரு இடத்துலையும் அதுதான் வந்து இந்த மார்ஜினை டிஃபைன் பண்ணுது. ஒவ்வொரு இடத்துக்கும் இப்போ நீங்கள் வந்து ஒரு ரீட்டெய்லராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளவு தூரம் இதற்கான லாபம் இருக்க முடியும் அப்படிங்கிறத அது தீர்மானிச்சிருது. ஒரு மொத்த மருந்து விற்பனையாளராக இருந்தால் அவங்களுக்கு எவ்வளவு லாபம், ஒரு மேனுஃபேக்சரராக இருந்தால் அவங்களுக்கு எவ்வளவு லாபம் அப்படிங்கிறத கிளியராக டிட்டர்மின் பண்ணி வர்றதுனால மற்ற தொழில் மாதிரி இதில் ஒரு அண்டர் கட் பண்ணுறதோ இல்லை அதிகமான விலை வைத்து விற்பதோங்கிறது இதில் வந்து தடுக்கப்பட்டிருக்கு. இப்போ அவங்க வைக்கிற கட்டுப்பாடு வந்து ஒவ்வொரு மருந்துக்கும் ஒரு கட்டுப்பாடு வைப்பாங்க, இல்லைன்னா ஒரு ரீஜனுக்கு ஏற்ற கட்டுப்பாடு வைப்பாங்க? ஒரு மருந்துக்கான கட்டுப்பாடு தான். இந்தியா பூராவுமே அந்த கட்டுப்பாடு ஒரே மாதிரியாக இருக்கு. இதுக்கும் ஒரு படி மேலே போய் NLEM அப்படின்னு சொல்லிட்டு நேஷ்னல் லிஸ்ட் ஆஃப் எசென்ஷியல் மெடிசின்ஸ் அப்படின்னு ஒரு ஆக்ட் இருக்கு. அந்த ஆக்ட் படி என்னன்னா ஒரு எசென்ஷியல் மெடிசின்ஸ், அதாவது உயிர் காக்கும் மருந்தோ இல்லை ஒரு மிக முக்கியமாக டெய்லி நான் எடுத்துக்கணும், எனக்கு லைஃப் ஸ்டைல் டிசீஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரியான மருந்துகளுக்கு ஒரு கட்டுப்பாடு, அதாவது உயர் விலை கட்டுப்பாடு வச்சுருக்கு. அதாவது இந்த விலைக்கு மேலே இதை நீங்கள் விற்க முடியாது அப்படிங்கிற ஒரு கட்டுப்பாடையும் வச்சிருச்சு. ஆனால் அதனால தான் அந்த டிஸ்கவுண்ட் நிறையா கொடுக்குறாங்களா? இப்போல்லாம் 1 வாங்கினா 3 ஃப்ரீ அந்த மாதிரியான டிஸ்கவுண்ட்லாம் நான் கேள்விப்படுறேன். அரசினால் அனுமதிக்கப்பட்ட உரிமம் பெற்ற ஒரு ஸ்டாண்டலோன் ஃபார்மசி, அதாவது மக்கள் தொடர்பு மருந்து வணிகர்கிட்ட நீங்கள் போனீங்கன்னா அவர் வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி 30 1க்கு 3 10க்கு 3 அந்த மாதிரியான ஒரு எக்ஸார்பிட்டன்ட் டிஸ்கவுண்ட்ஸை அவரால் வழங்க இயலாது. ஏன்னா அவர் ரொம்ப கரெக்டான சரியான மருந்துகளை தான் அவர் விற்பனை பண்ணுவார். ஸோ அவருக்கு வந்து ஒரு லிமிட்டு தான் இருக்கும். அவருடைய லாபத்தில் 1% உங்ககிட்ட கொடுப்பாரு. ஆனால் சந்தையில் இது சந்தையில் இருக்குது. சந்தையில் ஏன் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, சில இந்த செயின் ரீட்டைல்ஸ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ரீட்டைலில் என்ன பண்ணுறாங்கன்னா இதை வந்து ஒரு ஜென்ரிக் மெடிசின், இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு உரிமம் வந்து ஸ்டாண்டர்ட் கம்பெனிக்கிட்ட இருக்குது, மேனுஃபேக்சரர்கிட்ட, அதை வந்து வேற ஒருத்தர் ஒரு தேர்ட் பார்ட்டியோ ஒரு 4th லெவலில் இருக்கக்கூடிய ஒரு உற்பத்தியாளர் வந்து அதற்கான உரிமத்தை பெற்று அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இதுக்கான எந்த விற்பனைக்கான எந்த செலவுமே பண்ணாமல் அதை ஒரு ஜென்ரிக்காக அதை வாங்கி, இப்போ வந்து ஒரு பாராசிட்டமால் இருக்குது அப்படின்னாக்க ஒரு மக்கள் தொடர்பு மருந்து வணிகர்கிட்ட போனீங்கன்னா ஒரு 80 ரூபாய்க்கு அவர் விற்கிறாரு ஒரு ஸ்ட்ரிப்பு அப்படின்னாக்க இவர் வந்து அதை 40 ரூபாய்க்கு விற்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இவருக்கு அந்த மருந்தினுடைய விற்பனைக்கான எந்த செலவும் அவர் பண்ணலை. ஸோ இது ஒரு பக்கம் இருந்தால் கூட மக்கள் தொடர்பு மருந்து வணிகர் விற்கிற பொருள் வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் குவாலிட்டியாக இருக்கும், ப்ராடக்ட் ஆஃப் ஸ்டாண்டர்ட் குவாலிட்டின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு ஸ்டாண்டர்ட் குவாலிட்டி இருக்கும். அதை தர நிர்ணயம் பண்ணி அதை வந்து ஒரு லேப் ரிப்போர்ட்டோட பக்காவாக செக் பண்ணி அது வந்திருக்கும். இப்போ இந்த மாதிரி ஜென்ரிக்காக மருந்துகள் 10க்கு 3 அப்படிங்கிற மாதிரியாக வரும்போது தர நிர்ணய கட்டுப்பாட்டுக்கு உட்படாமல் அது மருந்து வெளியில் வந்திருக்கும். ஸோ அதனுடைய எஃபிகசி எவ்வளவு தூரம் இருக்கும் அப்படிங்கிறத நம்மளால் உறுதியாக சொல்ல முடியாது. நீங்கள் சொல்கிறது அந்த செயின் ஆஃப் அவுட்லெட்ஸ் இருக்குது, அதில் ஜென்ரிக்குன்னு சொல்கிறது வந்து சரியான தரவுக்கு உட்பட தர நிர்ணயம் பண்ணாமல் வெளியே வந்திருக்கலாம். ஏன்னா அதற்கான கட்டுப்பாடுகள் வந்து கம்மி. ஜென்ரிக் மெடிசின் அப்படிங்கும்போது அதற்கான தர கட்டுப்பாடுகள் கம்மி. இப்போ இது ஒரு பிராண்டட் மெடிசின், பிராண்டட் ஜென்ரிக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதை இப்போ நம்ம வந்து மார்க்கெட்டில் வந்து குரோசினோ டோலோ 650 வாங்கினா அது கண்டிப்பாக காய்ச்சலை குறைக்குங்கிறதுக்கான உத்தரவாதத்தை கம்பெனி கொடுக்குது, விற்கிற முகவர்கள் கொடுப்பாங்க. இப்படி இதுக்கு வந்து அந்த மாதிரியான அப்போ 80% டிஸ்கவுண்டட் ப்ரைஸ் அப்படிங்கிறதுனால அங்கே போய் வாங்கினோம்னா அதுக்கு தரம் குறைந்த
எல்லா மருந்தும் தரம் குறைந்ததாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. சரி. இப்போ அவங்க வந்து அந்த பிராண்டட் ஜென்ரிக்ஸ் இல்லாமல் நார்மல் ஜென்ரிக்ஸாக வர்ற ப்ராடக்டில் கண்டிப்பாக வந்து தரம் வந்து யாராலையும் அதற்கான உத்தரவாதம் தர முடியாது. சட்டம் இயற்றுபவர்கள் சட்டத்தை செயல்படுத்தக்கூடிய இடத்துல இருக்கக்கூடாது, ரெண்டுத்தையும் தனித்தனியாக பிரித்து பார்க்கணும். ஆனால் இப்போ என்ன நடக்குது, மருத்துவ துறையில் பார்த்தீங்க அப்படின்னா டாக்டர் இருக்காங்க, டாக்டரை வந்து ஒரு நிறுவனம் வந்து பணி அமர்த்தி இருக்குது. அந்த நிறுவனமே நிறுவனம் பணி அமர்த்தல, எந்த மருத்துவரையும் நிறுவனம் பணி அமர்த்த இல்ல. நான் அப்படி கேட்கல. நான் வந்து அதாவது இப்ப நான் ஒரு வைத்தியத்துக்கு போறேன்னா எனக்கு ஒரு மருத்துவர் இருப்பார்ல, அந்த மருத்துவருக்கு வந்து நான் ஃபீஸ் பே பண்றேன் அப்படின்னா அந்த மருத்துவரை வந்து ஒரு நிறுவனத்துக்கு கீழே பாப்புலா இருக்கு அப்படின்னா அதுக்கு கீழே ஒரு மருத்துவர் வேலை செய்வார்ல, அந்த இது சொல்றேன். ஆமா, மருந்து நிறுவனங்கள் வேற, மருத்துவமனைகள் வேற. மருத்துவமனைகள் சம்பளம் கொடுக்கலாம், மருந்து நிறுவனங்கள் சம்பளம் கொடுக்கலாம். அதுல என்ன சிக்கல் ஒண்ணு எனக்கு தோணுது அப்படின்னா, மருத்துவமனையில வேலை செய்யற டாக்டர் தான் வந்து பிரிஸ்கிரிப்ஷன் எழுதி கொடுக்குறாரு. இப்போ அதே மருத்துவமனை வந்து பல அவுட்லெட்ஸ் வச்சிருக்காங்களே, அப்போ அது வந்து கான்ஃப்ளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இல்லையா? ஏன்னா நான் சொன்ன உதாரணமாக தான், சட்டம் இயற்றுபவர்கள் சட்டத்தை செயல்படுத்தக்கூடிய இடத்துல இருக்கக்கூடாதுன்னு சொன்னேன். இங்கே மருந்து எழுதி கொடுக்குற டாக்டருக்கு சம்பளம் கொடுக்குற அதே மருத்துவமனை வந்து பல நகரங்களில் எனக்கு தெரிஞ்சு 400-500 அவுட்லெட் வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன் தமிழ்நாட்டில். அப்படி இருக்கும்போது அது வந்து கான்ஃப்ளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வருதுல்ல? கண்டிப்பாக அது கான்ஃப்ளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தான். ஆனால் நீங்கள் வந்து இதை தனித்தனி நிறுவனமாக பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த மொத்தம் 400 மருந்து கடைக்குமே இவங்களுடைய மருத்துவர்கள் பரிந்துரை பண்ணிட முடியாது. ஸோ இது தனித்தனி தொழிலாக பார்த்தீங்கன்னா இது வேற தொழில், அது வேற தொழில். இந்த செயின் ஆஃப் அவுட்லெட்ஸால் நம்மளுடைய பாரம்பரியமாக வந்து நாங்கள் பார்த்த வரைக்கும் ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டரோட ரொம்ப பாவமான ஒரு சூழ்நிலை இருக்கிறது வந்து அந்த மெடிக்கல் ரெப் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படியான அந்த பாரம்பரியமாக டாக்டரை பார்த்து அந்த டாக்டர்கிட்ட எடுத்து கூறி இந்த மாதிரி மருந்துகள் வேலை செய்யும் அப்படின்னு சொல்லி அவங்க கிட்ட அந்த பரிந்துரை எழுத சொல்லி கேட்கறதுக்கும் இப்போ எப்படி மாறி இருக்கு அந்த தொழில்? அது கண்டிப்பாக மாறி இருக்கு. அந்த காலத்தில் இருந்த அந்த மரியாதை, அந்த மருத்து பிரதிநிதிகளுக்கு இருந்த மரியாதை இன்னைக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்கு. அன்னைக்கு வந்து மருத்துவர்களுக்கு நிறைய மருந்துகளை பற்றிய தெளிவு அல்லது அறிவு கம்மியாக இருக்கும். அவங்களுக்கு வந்து அந்த எக்ஸ்போஷர் கிடையாது. இன்னைக்கு இருக்கிற கூகுள் மாதிரியான ஒரு வலைப்பின்னல் இருக்கும்போது ஈஸியாக ஒரு மருந்தை பற்றி இமிடியேட்டாக தெரிஞ்சுக்க முடியும். அந்த காலகட்டத்தில் வந்து இந்த மருந்து பிரதிநிதிகள் தான் அந்த மருந்துகளை பற்றிய அறிவை வந்து டாக்டர்கள்ட்ட கொண்டு போய் சேர்த்தாங்க. ஸோ அப்போ அன்னைக்கு இருந்த மரியாதை வந்து வேற மாதிரி இருந்தது. இன்னைக்கு இருக்கிற மருந்து பிரதிநிதிகள் வந்து அந்த லெவல்ல இருந்து கொஞ்சம் கம்மியாகி தான் இருக்கிறாங்க. ஆனால் இன்னைக்கும் வந்து அந்த மருந்துகள், புது மருந்துகள் அது எந்தெந்த இடத்துல அவைலபிளாக இருக்கும், ஒரு மருந்துகளை பற்றிய புத்தகங்கள் எங்கே கிடைக்கும், அதை வந்து எப்படி அதை நம்ம வாங்கிக்கிறது, அந்த மாதிரியான இடத்துல எல்லாம் வந்து இந்த மருந்து பிரதிநிதிகளோட வேலை வந்து மிக முக்கியமாக இருக்குது. அதே மாதிரி இல்லாமல் இந்த நினைவுபடுத்துறது. ஸோ ஒரு ஏழையான பேஷண்ட் இருக்கிறாரு அப்படின்னா இதுக்கு ஒரு கம்மியான விலையில் ஒரு மருந்தை பரிந்துரை பண்ணலாமே அப்படின்னா அதையெல்லாம் வந்து சொல்லக்கூடிய இடத்துல தான் இந்த மருத்துவ பிரதிநிதிகள் இருக்கிறாங்க. நீங்க ஒரு மருந்தை சந்தைப்படுத்துவதற்கு கையாளும் முறைகள் என்ன? இல்லை, மருந்தை கையாள்வதற்கு கையாளும் முறை அதுக்கு ஒரு பெரிய கேட்லாக் வச்சுருப்போம். ஒவ்வொரு மருந்து பிரதிநிதியுமே வந்து நம்மளுடைய மருந்துகளை பற்றிய ஒரு புத்தகம் வச்சுருப்பார். அது வந்து அதில் வந்து எல்லா மருந்துகளை பற்றி அது எப்படி வேலை செய்யுங்கிறத பற்றி இருக்கும். ஸோ அதை வந்து ஒவ்வொரு மருத்துவர்கிட்டையும் போயிட்டு அதை விஷுவல் எய்டு, அதுக்கு பேர், அந்த விஷுவல் எய்டை ஒவ்வொரு இடத்துலையும் போய் எடுத்து இந்தந்த மாதிரி மருந்துகள் இருக்குது எங்ககிட்ட, இது மாதிரி வேலை செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு வருவாங்க. ஸோ அப்போ அவருக்கு வருகின்ற ப்ரொஃபைல் ஆஃப் பேஷண்ட்ஸ், எந்தெந்த மாதிரியான நோயாளிகள் வருவாங்களோ அவங்களுக்கு தகுந்த மாதிரியான இந்தந்த மருந்தெல்லாம் நான் ப்ரிஸ்கிரைப் பண்ணுறேன்ப்பா, உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுவார். ஸோ இது எத்தனை தடவை இந்த மருந்து பிரதிநிதி அந்த மருத்துவரை போய் பார்க்கிறாரோ அத்தனை அந்த வேல்யூவுக்கு அவங்க எழுதுவாங்க. இரண்டாவது வந்து சரி இவர் வரல நம்ம விட்டுறலாம், அல்லது இன்னொருத்தர் அதிகமாக வர்றாரு அவருக்கு வந்து நம்ம உதவி செய்யலாம். மருத்துவருக்கு என்ன மாதிரி லாபம் கிடைக்கும் இதில்? மருத்துவருக்கு வந்து பெரிய லாபம் இருக்காது. அவர் எழுதுகிற மருந்துகள் வேலை செஞ்சதுன்னா நோயாளிகள் திரும்ப அவர்கிட்ட. மருத்துவர்களுக்கு வந்து இல்ல கமிஷன் உண்டுங்கிறது பொதுவான ஒரு பேச்சாச்சு. இல்ல, அதாவது எதையுமே நம்ம வந்து பொதுமைப்படுத்த முடியாது. இல்ல, நாங்க சாமானியர்களா கேட்கறது வந்து ஒரு மருத்துவர் வந்து எழுதி கொடுக்கல. சில இடத்துல மருத்துவர்கள் சில ஆதாயங்களை கேட்டு பெறலாம். இப்ப ஒருத்தர் நமக்காக ஒரு ஹெல்ப் பண்றாரு, ஒரு உதவி செய்யறாருன்னா அவருக்கு நாம ஒரு ஸ்வீட் பாக்ஸ் வாங்கிட்டு போறோம்னா அது வந்து அதை வந்து ஒரு கையூட்டோ இல்ல அது வந்து ஒரு கரெக்ட் பண்ற மாதிரியான ஒரு விஷயமாவோ நம்ம அப்படிக்குள்ளேயே வரல. ஏன்னா ஒரு மருத்துவர் இருக்காரு அப்படின்னா அவர் இருக்கிற அந்த கிளினிக் பக்கத்திலே வந்து ஒரு மெடிக்கல் ஷாப் இருக்கும். இந்த மருத்துவர் எழுதி கொடுக்குற அந்த மருந்து வந்து இந்த மெடிக்கல் ஷாப்பில் தான் கிடைக்கும்.
அப்படிங்கும்போது அதுக்கு காரணம் வந்து அவர் வந்து அதற்காக ஒரு அன்பளிப்பு பெறுவார் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. இப்போ இன்னைக்கு வந்து இந்தியா மாதிரியான ஒரு மிக்சட் எக்கனாமி, கலப்பு பொருளாதாரம் இருக்கிற ஒரு நாட்டில் வந்து எல்லா மாதிரியான நிறுவனங்களும் இங்கே சர்வைவ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஒரு சின்ன நிறுவனமா இருக்கட்டும், இல்லை ஒரு பல கோடி ரூபாய் போட்டு முதலீடு போட்ட ஒரு சன் ஃபார்மா போன்ற ஒரு நிறுவனமா இருக்கும், ரெண்டுமே இங்க வந்து கோ எக்ஸிஸ்டன்ஸா இருக்கக்கூடிய வாய்ப்பு. ஸோ அந்த மாதிரி ஒரு சின்ன கம்பெனி வந்து என்ன பண்ணுவார்னா, அவர் ஒரு குறிப்பிட்ட ஏரியாவால தான் அவரால் கவர் பண்ணி அந்த மருத்துவர்களை பார்க்க முடியும். இப்போ விருகம்பாக்கத்தில் ஒரு கம்பெனி வச்சிருக்காரு அப்படின்னா, அவர் விருகம்பாக்கம் வளசரவாக்கம் மட்டும்தான் அவர் கவர் பண்ணுவார் அந்த கம்பெனியில். ஸோ அப்போ அங்கே இருக்கிற மருத்துவர்களை அவர் கவர் பண்ணி அவருடைய மருந்தை பரிந்துரை பண்ணுங்கன்னு கேட்கும்போது, அவர் போய் அடையாறில் போய் அந்த மருந்தை வச்சார்னா அவர் விற்காது, அது எக்ஸ்பைரி ஆகி தான் திரும்பி வரும். ஸோ அவர் விருகம்பாக்கத்துக்குள்ளே தான் அந்த மருந்தை வச்சிருப்பார். இன்னும் ஸ்பெசிஃபிக்காக ஒரு 10 மருத்துவரை பார்க்குறாருன்னா, அந்த 10 மருத்துவருக்கு பக்கத்தில் இருக்கிற கடையில் தான் அந்த மருந்தை வந்து கிடைக்கிற மாதிரி செய்வார். அப்போ அந்த மருந்து வந்து அங்கே தான் கிடைக்கும். இது வந்து அந்த மருந்து கிடைக்கும் அந்த மருத்துவருக்கும் உள்ள ஏதோ ஒரு கனெக்ஷனோ, இல்லை அந்த மருந்து நிறுவனத்துக்கும் அந்த மருத்துவருக்கும் ஏதோ ஒரு கனெக்ஷனோ நம்ம பேச முடியாது. இந்த எக்ஸ்பைரி டேட்டை பற்றியும் சொல்லிடுங்க, ஏன்னா அதை பற்றியும் நிறைய கேட்டுட்டு வரோம். எல்லாமே எவ்ரிதிங் கம்ஸ் வித் அன் எக்ஸ்பைரி டேட். அந்த ஒவ்வொரு மருந்துமே வந்து அந்த எக்ஸ்பைரி டேட்டோட தான் வரும். நார்மலாக ஒரு மெடிசின், ஒரு லைஃப் ஸ்டைல் மெடிசின், ஒரு க்ரானிக் மெடிசினுக்கு வந்து 2 ஆண்டுகள் வந்து தான் அந்த எக்ஸ்பைரி டேட்டு. இப்போ இந்த எக்ஸ்பைரி அப்படின்னு சொன்ன உடனே நமக்கு என்ன தோணும்னா, கெட்டு போயிடும் அப்படிங்கிற ஒரு, எக்ஸ்பைரினாலே கெட்டு போதல் அப்படிங்கிற இதுதான் இருக்கும். அதுக்கு தான் நான் அந்த காலாவதிங்கிற வார்த்தையை பயன்படுத்தினேன். இந்த மருந்துகளை பொறுத்த வரைக்கும் அது காலாவதி, அதாவது அந்த மருந்தினுடைய வீரியம் முழுமையாக இல்லாமல் காலாவதி ஆகிறது, அதுதான் வந்து மருந்துகளுக்கான எக்ஸ்பைரி டேட். ஸோ காலாவதி அப்படிங்கும்போது, இப்போ ஒரு மருந்து 50 mgக்கான ஒரு மருந்து ஒரு உட்கொள்றீங்க அப்படின்னா, அது எக்ஸ்பைரி டேட்டுக்கு அடுத்து வந்து அது 48 mg ஆகும், 46 mg ஆகும். அந்த மருந்தினுடைய வீரியம் குறைய ஆரம்பிக்கும். ஸோ அதனால் காலாவதியான மருந்தை வந்து நம்ம எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு ஏதோ சைடு எஃபெக்ட் வந்துடும், அது ஆகிடும், இப்படி ஆகிடும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. கெட்டு போகலை, அது வந்து வீரியம் குறைதல். ஸோ அதை வந்து நீங்கள் எடுத்து ஒரு வருஷம் கழித்து அதை டெஸ்ட் பண்ணிங்கன்னா கூட அதில் அந்த மருந்து இருக்கும். ஆனால் அந்த மருந்தினுடைய வீரியம் 50 mgக்கு பதிலாக 40 mg இல்லை 30 mg இருக்கும். ஸோ மருத்துவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா, 50 mg உங்கள் உடம்புக்கு தேவைன்னு எழுதி கொடுக்குறாரு. அப்போ நீங்கள் 40 mg எடுத்தீங்கன்னா அது சரியாக வராது. அதுக்காக தான் இந்த எக்ஸ்பைரி டேட்டுங்கிறத நிர்ணயம் பண்ணி அனுப்புகிறாங்க. அப்போ எக்ஸ்பைரி டேட்டையும் மாற்றி மறு விற்பனைக்கு வருது அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டம் இருக்கு. 100% வரதுக்கான வாய்ப்புகளே கிடையாது. எந்த தரமான நிறுவனமும் அதற்கு தயாராக இருக்க மாட்டாங்க. அப்போ தரமில்லாத நிறுவனங்கள் பண்ணுங்கிறீங்க? தரமில்லாத நிறுவனங்கள் இருக்கலாம், எல்லா இடத்துலையுமே வந்து எக்ஸப்ஷன்ஸ் ஆர் த ப்ரூஃப் டு த ரூல்ங்கிற மாதிரி. சில கம்பெனிகள் இதை வந்து அப்பப்போ வந்து மருந்து கட்டுப்பாட்டுத்துறை அதை பிடிச்சிட்டு தானே இருக்கிறாங்க. ஒரு நார்மலாக ஒரு மருந்து நிறுவனம் இருக்குன்னா அதனுடைய ஆனுவல் டர்ன் ஓவரில் அவங்க ஒரு அமௌண்ட் குறித்து வச்சுருப்பாங்க, 1% வந்து இது கண்டிப்பாக எக்ஸ்பைரி ஆகும் அப்படிங்கிறத அவங்களே மனசில் ஏற்றுப்பாங்க. அப்போ அது 1.5% ஆகுது, 2% ஆகுதுன்னா அதுக்காக அதை ஒன்றும் பண்ண மாட்டாங்க. ஸோ அடுத்த வருஷம் இந்த காலாவதி ஆகிறத எப்படி குறைக்கிறது அப்படிங்கிறத நம்ம அவங்களுடைய விற்பனையாளர்களெல்லாம் கூப்பிட்டு, விற்பனை பிரதிநிதிகளெல்லாம் கூப்பிட்டு, ஏன்பா இவ்வளோ எக்ஸ்பைரி ஆகுது, இதை எப்படி குறைக்கிறது? நம்மளுடைய கம்பெனிக்கு டேர்ம்ஸ் வந்து 1.5% இல்லை 1% தான் எக்ஸ்பைரி ஆகணும். ஒவ்வொரு கம்பெனிக்கும் அதை வச்சிருப்பாங்க, நிர்ணயம் பண்ணியிருப்பாங்க. 1.5% மேக்சிமம் 2% தான். அதுக்கு மேலே எக்ஸ்பைரி ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அவங்க வந்து கரெக்டான விற்பனை பிரதிநிதிகள் கரெக்டாக ஒர்க் பண்ணாங்க அப்படின்னாக்க அது வந்து 2% தான் மேக்ஸிமம் ஒரு கம்பெனிக்கு வரும். அதுக்கு மேலே வந்து அவங்களாலையும் சர்வைவ் ஆக முடியாது. ஸோ இந்த எக்ஸ்பைரி மருந்துகளை டெஸ்ட்ராய் பண்ணுறதுக்குன்னே ஒரு ப்ரொசீஜர் இருக்குது. அதை சாதாரணமாக மிச்ச இடத்துல போடுற மாதிரி நம்ம ஒரு கழிவு இதுலேயோ ஒரு குப்பை தொட்டிலையோ ஒரு கார்பரேஷன்ட்டையோ கொண்டு போய் அதை கொடுக்க முடியாது. அதுக்கு வந்து ப்ராப்பராக அதுக்கு ஒரு ப்ரொசீஜர் இருக்குது. இன்சினரேட்டர்னு சொல்கிற அந்த மருந்துகளை எரிக்கிற இடத்துக்கு கொண்டு போய் அதுக்கு ப்ராப்பராக நம்ம டாக்குமெண்ட் என்னென்னலாம் அதில் வச்சுருக்கோம் அப்படிங்கிற டிசி போட்டு அவங்க அந்த இன்சினரேட் பண்ணுறவங்க அதுக்கு ஒரு அக்னாலேஜ்மெண்ட் கொடுத்து அதை வந்து நம்ம எப்போவுமே ஃபைலில் வச்சுக்கணும். ஸோ அவங்க அதை முடித்ததுக்கப்புறம் அதுக்கு ஒரு சர்டிஃபிகேட் தருவாங்க, இதை நாங்கள் இன்சினரேட் பண்ணிட்டோம், இது வந்து புகையாயிருச்சு, ஏரில் கலந்துருச்சுங்கிற மாதிரி ஒரு சர்டிஃபிகேட். ஸோ அதை நம்ம பக்காவாக வச்சுக்கணும், எப்போ கேட்டாலும் அதை கொடுக்கும். தமிழர்கள் வெர்சஸ் அதர் லாங்குவேஜ் பீப்புளுங்கிற மாதிரியான ஒரு பெரிய காம்படிஷன்
ஒரு 12ஆம் நூற்றாண்டுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரி ஒரு 2-3 நூற்றாண்டுக்கு நம்மக்கிட்ட கிடையாது. நம்ம வந்து மூளையில் ஒரு விலங்கு இட்டுட்டாங்க. இப்போ ஒரு 600 ஆண்டுகளுக்கு முன்னால் தோன்றிய சிங்கள மொழியில் நீங்கள் வந்து மருத்துவம் படிக்க முடியும். ஆனால் 2000, 4000, 6000ன்னு சொல்லி உருவான மொழின்னு சொல்லிக் கொள்கிற தமிழில் வந்து நீங்கள் இன்றைக்கி மருத்துவம் படிக்க முடியாது. ஏன்னா கலைச்சொற்கள் உருவாக்கம் இல்லை. அவ்வளோதான். இந்த 5 விஷயத்தை நீங்கள் செஞ்சீங்கன்னா உங்களால் இந்த ஒரு நிறுவனத்தை கட்டமைக்க முடியும். அதுக்கப்புறம் அதை பெரு நிறுவனமாக்குறதுக்கும் இதையே பயன்படுத்தலாம்.